நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, கையில் கை குழந்தையுடன் விஜய் காண ஓடிய பெண்மணி, சிறிதும் கண்டுகொள்ளாத விஜய் யார் மக்களுக்கான தலைவன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதுக்கு முன்னால எனது விவசாய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வடக்கி காட்டுல நம்ம வீட்டு தேவைக்கு ஒசரம் கொஞ்சம் கடலை போட்டிருந்தோம். அந்த கடலை வயல்ல பாத்தி கரையில உளுந்து கொஞ்சம் ஊனிருந்தோம். அது பாத்தீங்கன்னா இப்ப முத்திக்கிச்சு. அதனால நானும் அப்பா நம்ம பசங்க 2 பேரும் சேர்ந்து அதெல்லாம் பிடுங்கி உளுந்த மட்டும் பிடுங்கி ஒரு 2 கட்டு கொண்டு வந்து வீட்டுல போட்டிருக்கேன். அது வந்து அம்மாவும் மனைவியும் வந்து அது ஆயிடுற வேலை தான் அந்த வேலை. அதுக்கப்புறம் பசங்களுக்கு இப்ப கோடை விடுமுறை விட்டாச்சு பாத்தீங்களா, அதனால இன்னும் நீச்சல் வந்து பழகாம இருந்தாங்க. அதனால ஒரு பக்கத்துல ஒரு கேணியில தண்ணி வந்து மேல கிடந்தது, இறப்பு எது இல்ல, அதனால மேல இருந்தது. அதனால பசங்களை அழைச்சிட்டு போயிட்டு இடுப்புல வந்து கேனை கட்டி விட்டு அவங்க வந்து நீச்சல் வந்து இப்போ 4-5 நாளாவே பழகி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டாங்க. இன்னும் 2 நாள் நல்லா தெளிவாவே அடிக்க கத்துவாங்க. அதே மாதிரி இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் உங்க குடும்பத்துல சிறுவர்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் வந்து அவங்களுக்கு நீச்சலை வந்து பழக்கி கொடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப இது உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால அவசியம் கத்து கொடுத்துருங்க. சரி, வாங்க இப்ப நேரா காணொலிக்குள்ள போலாம். ஒரு நடிகன் அரசியலுக்கு வந்தா என்ன ஆகும் அப்படிங்கறதான் இப்ப விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதுல இருந்து அவருடைய முதல் மாநாட்டில இருந்து இப்ப சமீபத்துல மதுரை விமான நிலையத்தில் நடந்த சம்பவம் வரைக்கும் நம்ம வந்து தெளிவா பார்க்க முடியுது. அந்த முதல் மாநாட்டிலேயே விஜய் ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு ரகலையில ஈடுபட்டாங்க. அதுலயே மேடையிலேயே புஷியானந்த் வந்து பயங்கரமா அந்த மாதிரி அதை பண்ணாதீங்க, மேல ஏறாதீங்க, கீழே இறங்க அப்படிங்கிற மாதிரி ஓயவா சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த ரோட் ஷோ நடத்துறங்கிற பேர்ல விஜய் இந்த ஒரு திறந்த வெளி கேரவன்ல வந்து வர்றதும், அந்த விஜய் ரசிகர்கள் மரத்துல இருந்தும் தாவி குரங்கு மாதிரி குதிச்சு விஜய்கிட்ட போயிட்டு அந்த பூவை கொடுக்கறது, துண்ட போடுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மதுரை விமான நிலையத்தில் இந்த விஜய் ரசிகர்கள் அவர்கள் நடந்து கொண்ட விதம், இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு நடிகன் வந்து அரசியலுக்கு வரணுமா, நடிகர் வந்து அரசியலுக்கு வந்தா எந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும், அவர்களுடைய ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெளிவா பார்க்க முடிஞ்சது. அண்ணா 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 இப்படி இந்த சமயத்துல விஜய் அவர்கள் வந்து கார்ல வராங்க. ஒரு பெண்மணி ஒரு கை குழந்தையோட விஜய பாக்குறதுக்கு அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு துரத்திட்டு அந்த காரை துரத்திட்டே ஓடுறாங்க. அந்த கை குழந்தை அழுதுங்க, அப்படியே கூக்குரல் விட்டு அழுகுது. அதை கூட கண்டுக்காம அந்த பெண்மணி வந்து விஜய பாக்குறதுக்கோசரம் ஓடுறாங்க. இதை வந்து பார்க்கும் போதே உண்மையிலேயே ரொம்ப மனசு விலகுது. அதாவது எந்த அளவுக்கு இந்த புரிதல் இல்லாத நிலையில இந்த மக்கள் வந்து இருக்காங்க. அப்ப இந்த நடிகர்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த மக்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க, தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை அந்த புகழை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது எதையுமே புரிந்து கொள்ளாத இந்த மக்களும் இந்த இளைஞர்களும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது. என்னடா ஒரு கொள்கையும் ஒரு கோட்பாடும் இல்லாத ஒரு நடிகனுக்கு பின்னால இப்படி ரசிகர்கள் வந்து ஒரு கூமடித்தனமா ஒரு கோமாளி கூட்டமா அப்படி போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அப்படிங்கிறது அரசியல் தெளிவு உள்ள ஒருவருக்கும் நிச்சயம் வரும். அதே சமயத்தில் அண்ணன் சீமான் அவர்களை எடுத்துங்க. இன்னைக்கு மக்களுக்கு எங்க பிரச்சனை இருந்தாலும் சரி, எங்க போராட்டமா இருந்தாலும் சரி, போய் மக்களோட மக்களால் நின்று அவர்கள் நடுவில் நின்று மக்களுக்கு வந்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு தோல் மீது கொடுத்து தட்டி கொடுத்து ஆறுதல் கூறி அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பல பெண்கள் ஆர்வத்தோட போய் சீமான் அருகில் சென்று அவங்க வந்து புகைப்படமும் எடுத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் மக்களுக்காக மக்களுடன் இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள், இன்னொரு பக்கம் எந்த ஒரு அரசியலும் புரிதல் இல்லாத ஒரு ரசிக கூட்டங்கள். இப்ப இதை வந்து பார்க்கக்கூடிய பொதுவான மக்கள் அவங்க தான் வந்து இதுல முடிவு செய்யணும். வருகின்ற 2026 தேர்தலில் யார் வந்து ஆட்சிக்கு வர வேண்டும், யார் முதல்வராக வர வேண்டும் அப்படிங்கறத மக்கள் தான் வந்து நடுநிலைமையோட ஒரு அறத்தின் வழியில் நின்று தர்மத்தின் வழியில் நின்று அவங்க தான் சிந்தித்து அவங்க தான் வந்து ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும். மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு கர்வத்துடன் ஒரு தலைக்கணத்துடன் கூடிய ஒரு நடிகன் வந்து நாட்டை ஆள வேண்டுமா, இல்லை மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்களுடன் மக்களாக நிற்கக்கூடிய ஒரு தலைவன் நாட்டை ஆள வேண்டுமா அப்படிங்கறத இங்க பார்க்கக்கூடிய பொதுவான மக்கள் தான் வந்து பார்த்து தெளிந்து வாக்களிக்க வேண்டும். அதே சமயத்தில் நமது கட்சி உறவுகள் நாமளும் வந்து மக்களிடம் இந்த மாதிரியான விடயங்களை வந்து எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும். இங்க மக்களுக்கான தலைவன் யாரு, இந்த ரசிக கூட்டங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத நாமளும் மக்கள் வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதனால நண்பர்களே, வரும் நாட்களில் நிச்சயம் வந்து இதை நம்ம செய்யணும். இதை செய்தால் மட்டும்தான் இந்த ரசிக கூட்டங்களிடமிருந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கறதான் எனது கருத்து. அதனால நிச்சயம் நம்ம களத்தில் இறங்கி செயல்படுவோம். சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.